இன்று நாம் பார்க்க போகிற காணொளி என்ன அப்படின்னா, என் மனமுடைந்து காணொளியை போடுகின்றேன். என்ன அப்படின்னா, நான் எத்தனை பேருக்கோ பல பாடங்களை நடத்தி கொண்டிருந்தாலும் அதனுடன் சேர்த்து இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு என்கின்ற பாடங்களையும் நடத்தி வருகின்றேன். மாணவருக்கு உரிமையை பெற்றுத்தர அடிப்படை சட்டங்கள் இந்திய அரசியலமைப்பில் அதிகம் உள்ளது. அதை மாணவரிடம் எடுத்துச் செல்வதற்கும் பொது மக்களிடத்தே நாம் அதிகாரம் பெற்றோர் என்பதை காமிப்பதற்காகவும் அதே நேரத்தில் பெண்களுக்கான பாதுகாப்பு சட்டங்களையும் அதிகம் கற்றுத்தந்து கொண்டிருக்கிறது இந்த சமூகம். பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் விழிப்புணர்வு போராட்டங்களிலும் அதிகம் கற்றுத்தந்திருக்கிறது. இன்று நாம் பார்க்க போகிறது மூணாறு அரசு கல்லூரியில் பணியாற்றிய பேராசிரியர் ஆனந்த் விஸ்வநாதன் அவர்களை பற்றி பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட 10 இவருக்கு விடுதலை கிடச்சி. என்ன ஏது அப்படின்னா, ஒரு 13 வருஷத்துக்கு முன்னாடி பேராசிரியர் ஆனந்த் விஸ்வநாதன் அவருடைய கல்லூரியில் பொருளாதாரத்துறையில் தலைவராக இருந்திருக்காரு. அவர் 2வது செமஸ்டர் தேர்வு நடந்துட்டு இருக்கும்போது ஒரு 5 பெண் குழந்தைகள் மட்டும் தேர்வு எழுதிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் அந்த 5 பெண் குழந்தைகளில் ஒரு பெண் குழந்தை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ப்ராக்டிஸ் பண்ண பார்க்குறாங்க. ஏன்னா அந்த நேரத்தில் பார்த்த பேராசிரியர் அவங்க எல்லாரையும் வெளியே அனுப்பிட்டு, நீங்கள் போய் உங்கள் பேரண்ட்ஸை கூப்பிட்டு வந்தால் தான் நான் எடுத்து உங்களை பரிட்சை எழுத விடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு மாநிலம் என்ன செஞ்சுருக்காங்க, அவங்கள பழிவாங்க நோக்கோட கொண்டு கல்வித்துறை அமைச்சர் மற்றும் மகளிர் ஆணையத்தில் பாலியல் தொல்லை கொடுத்ததாக சொல்லி புகார் அளிச்சிருக்காங்க. இதுக்காக அங்கே இருந்த தேவிக்குளம் செஷன் கோர்ட் அவர் மேலே வழக்கு பதிவு செஞ்சு கிட்டத்தட்ட 5 வழக்கு மேலே பதிவு செஞ்சுருக்காங்க. பதிவு செஞ்சு அவருக்கு கிட்டத்தட்ட 3 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 5000 ரூபாய் அபராதம் கொடுத்துருக்காங்க. இந்த நேரத்தில் சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, சட்டங்களை சரியாக பயன்படுத்துவோம். இந்த மாதிரி ஆசிரியர்களை பழிவாங்கவோ அல்லது தவறான தகவலை கொடுத்தீங்க அப்படின்னா ஐபிசி செக்ஷன் 182 படி தவறான தகவல் கொடுத்த சட்டத்தின் பேரில் 6 மாத சிறை தண்டனையும் 1000 ரூபாய் அபராதமும் விதிக்கப்படும். உங்களுக்கு உண்மையினாலே ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படுது அப்படின்னா அதுக்கு சரியான தகவலை கொடுத்து சரியான முறையில் சட்ட ரீதியான பிரச்சனையிலிருந்து எதிர்கொண்டு உங்களை காப்பாற்றி கொள்ளுங்கள். நன்றி. மேலும் பல சட்ட மற்றும் கல்வி சார்ந்த காணொளிகளுக்கு இந்த பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி.